இங்கு செல்ல அனுமதி இல்லை, மீறி செல்லுவோர் மீது தமிழ்நாடு வனச்சட்ட மற்றும் வன உரிமையாளர் பாதுகாப்பு ரூல்ஸுக்கு பார்த்தலாம் விடுங்க. அங்கே எந்த கேட்டுக்கிட்டு போடாமல் இருந்தால் போயிருக்கலாம். ஏன்னா நாங்கள் வால்பாறை அப்படி தான் போனோம். ஏன் இந்த கேட்டு கிடையாது நமக்கு, நம்ம போகிறது தான் கேட்டு, நம்ம போகிறது தான் ரூட்டு. மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், மினி மூணார், மினி வால்பாறை எல்லாமே ஒரே மிக்சடாக இருக்குது. இங்கே பைசன்ட்ரா மச்சி காட்டு இருமாடா. யார் என்ன சொன்னாலும் எக்ஸ்ப்ளோர் நம்ம பண்ணிகிட்டே தான் இருப்போம். அதை யாராலும் தடுக்கவும் முடியாது, கெடுக்கவும் முடியாது. ஸோ ஊங்கூட்டு ஊட்டி இங்கேருந்து 20 கிலோமீட்டர். நம்ம பக்காசோரா வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் குன்னூர் வழியாக ஊட்டி ஏற போகிறோம். என்டி ஃபில்ட்ரு தான் வாங்கணும். ஸோ ஏன்னா நான் இந்த நம்ம இதில் பக்காசோரா மலை இதுவும் இருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இல்லை ஸோ ஏன்னா இப்போ நான் வந்து நம்ம ஹெல்மெட்டில் வந்து பிளாக் வைசர் இருக்குது. ஸோ அந்த வைசரை போட்ட உடனே அதனால் அப்படியே அந்த க்ளவுடெலாம் வந்து அழகாக தெரியுது. ஸோ நான் இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, அதே என்டி ஃபில்ட்ரு 16 யூஸ் பண்ணால் என்டி ஃபில்ட்ரு பிளாக் தான் அது. அதனால் 16 நான் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். உங்கள் கருத்து என்னன்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். 16 யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு. யூஸ் பண்ணிவிட்டு ஸோ மைலேஜ் சேவ் பண்ணுவோம், பெட்ரோல் சேவ் பண்ணுவோம் பயங்கரமாக. ஏன்னா ஃபுல்லாக வந்து ஹில்ஸ் தான். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இது பண்ணுங்கள். அதே ஃபஸ்ட் ரூஃப்ஸுக்கு ஸோ பியூட்டிஃபுல்லாக அங்கே போகிறோம். ஒரு வில்லேஜ் போக போகிறோம். அதை பார்த்தா முருகர் வேலு சேவல் கொடி மாரி இருக்குது அந்த கிளை. நான் உங்களுக்கு ரவுண்ட் பண்ணி காட்டுறேன் இருங்க. ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு வில்லேஜுக்கு வந்து வரோம். ஸோ என்ஜாய் பண்ண போகிற ரைடு. பஸ் இல்லைனா கண்டிப்பாக இந்த ரைடு என்ஜாய் பண்ணலாம். மினி வால்பாறை மாரி இது. கண்டிப்பாக நீங்கள் இந்த பக்காசோரா வியூக்கு நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் மஸ்ட்டு விசிட் பண்ணணும். ஏன்னா ட்ரிப்பிளான ரிஷி வந்து நமக்கு பக்காவான ஒரு ரைடிங், எனக்கு தெரிஞ்சு பக்காவான ரைடிங் ரூட் தான் சொல்லிக்கிறாருன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சுங்களா, மினி வால்பாறை மாரி தான் இருக்குது இது பார்க்க. வால்பாறை இதே மாரி தான் இருக்குது ஏறும்போது. லைக் இதே சேம் தான். எப்படியே பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணிட்டோன்னா நம்ம ஹெவனை ரீச் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். ஏங்க இங்கே பாருங்கள், இங்கே இதை பாருங்கள். ஐயோ ஏங்க பயங்கரமாக இருக்குதுங்க இது விஷயமே. நம்ம என்னமோ நினச்சேன் நான், அள்ளி இறக்குது எனக்கு அந்த பஸ்ஸு போட்டோம். இந்த டீ எஸ்டேட்லேருந்து இந்த டீ வாசனை வருது பாருங்கள். இறங்கும்போது நியூட்ரல் பண்ணி சிறப்பாக இறங்கலாம். இப்போ ஏறும்போது கீரை போட்டு ஓ மை காட் பியூட்டிஃபுல். இதே மாதிரி தான் கேப் ரோட்லேயும் ஓட்டேன் நான். எந்த வண்டி வருதோ வரலன்னா இப்போ ஃபியரே இல்லை. ஐ எம் ஹியர்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக ஓட்டினேன். இங்கே பாருங்கள், என்ட்ரி டிக்கெட்டா பஸ் ஸ்டாண்டா இது? என்ட்ரி டிக்கெட் போகிறாங்க நெக்ஸ்ட். அந்த அக்கா ஷால் வந்து கையில் ஏதோ வெள்ளை பேப்பர் வச்சுட்டு மாதிரி தான். ஃபோன் வச்சு ஃபோன் யார்ட்டுக்குது? அவன்கிட்டக்குதா? நிற்பாங்கடா பஸ். தம்ப்நெயிலுக்கு ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தா ஃபோன் அவங்ககிட்ட இருக்குது. ஸோ இதில் வந்து இப்போ ஸ்க்ரீன்ஷாட் தான் எடுக்கணும் போல். ஓகே, கேன் டூ எனி திங். ஊட்டி ட்ரிப்புக்கே 250-260 முடிஞ்சிடும். வயநாடுக்கு நான் எங்கிட்டு போகிறதுன்னு தெரில. திங்க் பண்ணுவோம். அதுக்குள்ளே எங்கன்னா ஸ்டோர் பார்த்து வாங்கிட வேண்டியது தான்.
ரியலி ஆசம் பிளேஸுங்க. மினி வால்பாறை தான். வால்பாறை மாரி இன்னொன்று இடம்னா அது வா தெரியுதா உங்களுக்குலாம்? நீங்கள்லாம் நான் இதுக்கே வந்து பிளாக் வைசர் போட்டு யூஸ் பண்ணுறேன், அதனால் எனக்கு அந்த க்ரீனியாக வந்து தெரியுது. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த கேமரா கண்டிப்பாக க்ரீனியாக தான் காட்டும், உங்களுக்கு நேச்சுரல் க்ரீன் தான் காட்டும். வேறு எந்த இதுவுமே நான் ஆட் பண்ணல, எல்லாமே ஆட்டோமேட்டிக் நேச்சுரல் தான் வச்சுருக்கேன். ஸோ அதுவும் 2Kயில் தான் எடுக்கிறேன், ஏன்னா 4Kனா ரொம்ப ஸ்டோரேஜ் ஈத்துது. இது நான் ஸ்டார்டிங்லேயே பண்ணியிருந்தேன்னா மொத்த விலாகே நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். மேலே போகலாமா? மேலே ஏதோ போகுது ரோடு. விஷயத்தே நம்ம தான் ஸோ என்ஜாய் பண்ணி ரைட் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணி தான் ரைடே பண்ணுறேன் நான். இப்போது பண்ணுங்கல்ல பண்ணுறேன். ஸோ லுக் அட் தட் வியூ டூட்டிஸ். மறக்காமல் நீங்கள் வந்தீங்கன்னா, இப்போ தானே அந்த இடத்த பற்றி பேசிகிட்டு இருந்தேன், அது கூட அந்த இடத்து பேரே மாத்திரம் பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு மெமரி லாஸ் இருக்குது எனக்கு. பல்லாவோ ஏதோ ஒரு நேம் தான், பல்லாப்புழாவோ ஏதோ சம்திங் நேம். நான் என்னோடய ட்ரிப்ளாக டெஸ்ட் கேட்டு சொல்கிறேன் என்ன ஊருன்னு. ஸோ இது வியூவுக்கு வந்து பயங்கரமாக இருக்குன்னு சொல்லியிருக்கான் அவன். லாஸ்ட் வில்லேஜ் சம்திங் ஏதோ சொன்னான். ஸோ அதை தான் பார்க்க ட்ரை பண்ண போகிறோம், எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கூட நீங்கள் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நம்ம விலாகை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. இல்லாத போலாத வீடியோ தான் நம்ம வரும், அதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணாத மேக்ஸிமம் அதிகமாக ஊட்டியிலே பண்ணாத தான் நம்ம பண்ண போகிறோம். பிகாஸ் நம்ம ஒரு மாதமாக வந்து ஒரு இடத்துக்கு போனால் அந்த இடத்த பற்றி ரிசர்ச் பண்ணுவோம், ஹிட் அண்ட் பிளேஸ் அண்டு யாரும் போகாத அதிகமாக. இப்போ கூட அங்கே நின்று அந்த ஃபால்ஸு கிட்ட அதை தான் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த அக்கா என்ன சொன்னாங்கன்னா, ஆனால் போகக்கூடாது, போனீங்கன்னா 2 lakh கிட்ட ஃபைன் போடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சேஃப்டி கிடையாது. பட் நமக்கும் கொஞ்சம் இருக்குல்ல, நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் வந்தோம், நம்ம உயிருக்கு ஆபத்தாக இருக்கிற செயலை பண்ணக்கூடாது. ஸோ அதனால் கிளம்பியாச்சு அந்த இடத்த விட்டு. ஆனால் நம்ம ட்ரிப்பில் ரிஷிக்கு வந்து உடன்பாடு இல்லை, போய் பார்க்கணுன்னு தான் அவனுக்கு வந்து ஆசை. பார்த்தலாம் விடுங்க. அங்கே எந்த கேட்டு போடாமல் இருந்தால் போயிருக்கலாம், ஏன்னா நாங்கள் வால்பாறை அப்படி தான் போனோம். ஏன் இந்த கேட்டு கிடையாது நமக்கு, நம்ம போகிறது தான் கேட்டு, நம்ம போகிறது தான் ரூட்டு, அப்படி போனோம். குன்னூர் வாவ், சரியா இருந்துச்சு லைட்டிங் அது. வா 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 எவன் தாங்க பாதி சைடு ஊட்டிங்க இது, மீதி சைடு ஊட்டிங்க இது. நீங்கள் பார்த்ததெல்லாம் அந்த பக்கம் ஊட்டி. ஊட்டியா என்ன நம்ம போல. பைக் ட்ராவலர்ஸ், மோட்டோ விளாகர்ஸ் மஸ்ட் ட்ரை இந்த வியூ. மலப்புழாவை மலப்புழாவில் பேரே வந்துட்டேன். மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், மினி மூணார், மினி வால்பாறை எல்லாமே ஒரே மிக்சடாக இருக்குது. இங்கே சில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு. டெம்பரேச்சரோட காட்டுதான் 28 டிகிரி காட்டுது. இன்னும் போக போக கண்டிப்பாக குறையும், ஏன்னா அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. இது காட்டு எருமைனா நம்ம நாட்டு எருமை. காட்டு எருமை கண்டிப்பாக நம்ம பைசனை பார்ப்போம், ஏன்னா நாங்கள் எப்போ வந்தாலும் ஒரு ட்ரிப்பு வந்தாலே பைசனை பார்த்துருவோம், ஷுவராக பைசனை பார்த்துருவோம். How's that view? Look at the view. It's awesome, bro. Oh my god. பதுக்கி வச்சுக்கிறாங்க இந்த ஊரை. இந்த ஊரை அவங்க சீக்ரெட்டாக பதுக்கி வச்சுக்கிறாங்க, யார் கண்ணுக்கும் காட்டல போல ஊரை. பாருங்க வியூவை, தரமாக இருக்குது. இந்த மாதிரி இடத்தெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்கடா பசங்களா. டேய் வண்டி எடுத்துகிட்டு வாங்கடா, பறந்து வாங்கடா இந்த ஊருக்கு. ஊட்டி பார்த்துட்டு போகிறீங்க, இந்த இடத்த பார்த்துட்டு போங்கடா. அங்கே பாருங்கடா காற்று அடிக்குது. ஐயோ ஐயோ பயங்கரமாக இருக்குதுங்க, சரி காற்று அடிக்குதுங்க. உங்களால் வின் நாய்ஸ் ஆகாது, ஏன்னா நம்ம அந்த மாதிரி பண்ணிட்டோம். என் வாய்ஸ் மட்டும் கேட்குற மாதிரி. ரியலாக சொல்கிறேன் பசங்களா, பைக் அங்கே தெரியுதா உங்களுக்கு? இந்த மரத்தை பார்த்தாலே பைக் எடுங்க,
ஊட்டி பிளான் போடாதீங்க, மலைப்பழா போட்டு கிளம்பி வந்துட்டே இருங்க. நான் வந்துட்டு என்ன ஊருன்னு கேட்குறேன். இது நண்பா ஊர் பேர் என்ன இது? நம்ம ஊர் இப்போ எங்கே போகிறோம்? பக்காசுராவா? ஓகே. சகாய்ஸ் இவ்வளோ நேரம் தப்பாக பேர் சொல்லியிருந்தேன். பக்காசுரா. See this பக்காசுரா. ரொம்ப ஹைப்பு கொடுக்குறான் அந்த இடத்துக்கு. ஐயோ ரீல்ஸ் எடுத்து போடலாம். தென் கிழக்கு தேன் சிட்டு அழகாக அந்த வண்டி வர்றதுக்கும். ஸோ காய், ஸோ பசங்களா வண்டி எடுங்க, ஊட்டி போகாதீங்க, பக்காசுரா வாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு போங்க. எனக்கு தெரிஞ்சு பக்காசுரா அதிகமாக யாரும் போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ பாண்டிச்சேரியிலேருந்து வந்த பசங்க பக்காசுராவை எக்ஸ்ப்ளோர் பண்ணி மொத்த வேர்ல்டுக்குமே காட்ட போகிறோம். ஸோ மறக்காமல் பக்காசுரா பாருங்கள், யாருமே வரல. ஸோ எவ்வளோ காலியாக இருக்குது பாருங்கள் ரூட்டு, தெரியுதுங்களா? ஸோ ரியலி எவன் பீஸ்ஃபுல்லாக இருக்கதான் நம்ம வந்தோம். எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக நாங்கள் போயிட்டுருக்கோம் பாருங்கள். ஒரு வண்டி வருதான்னு பாருங்கள். நான் போய் மேலே போயிட்டு வியூ பாயிண்ட்டை காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு வியூ பாயிண்ட் அற்புதமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ சில்லுன்னு காத்தடிக்குது. எதுக்கு எந்த வண்டி வரலாம் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தால் நான் நேரத்துக்கு ஜெட்டு வேகத்து பறந்துடுவேன். யாருமே வராத இடத்துக்கு நம்ம எப்பயுமே போவோம். அதேமாரி தான் வால்பாறையில் நீரார் அணை யாருக்குமே தெரியாது. தெரிஞ்சாலும் யாரும் போனதும் கிடையாது. நாங்கள் போனோம் வால்பாறையில் நீரார் அணை போனால் அந்த வீடியோவும் உங்களுக்கு நான் போடுறேன், கிளிப்ஸ் போடுறேன், நான் ஷார்ட்ஸ் ரீல்ஸ் போடுறேன் பாருங்கள். ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஆஃப் த வால்பாறை நீரார் அணை. யார் என்ன சொல்கிறாலும் வால்பாறை தான். என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நீரார் அணை இருக்குதுன்னு போய் சொல்லுங்கள். போகும்போது இதே வெயில், ஆஃப் அன் ஹவர் கூட சொல்ல முடியாது. நீரார் அணை ரீச் பண்ணோம், கீழே ரீல்ஸ் எடுக்கலான்னு 10 நிமிஷத்தில் வீடியோ எடுத்தோம். அடுத்த 10 நிமிஷம் சரி மழை, ஃபுல்லாக ஃபாகு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் இது உங்களுக்கு கிளிப்ஸ் போடுறேன். நான் எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட. ஆனால் எந்த ஒரு யூடியூபர்ஸும் அவ்வளோ போட்டிருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம போடுறோம், அது வந்து ஷார்ட்ஸாக நம்ம போடுறோம். -28 சொன்னா ஏற 27 பாருங்கள், குறையுது பாருங்கள். செம்ம சில்லுன்னு இருக்குது. குறுக்க இப்போ யானை வந்தால் கூட பைசன் தானே, அது பைசன் தானே, பைசன்ரா மச்சி காட்டு இருமாடா. அது அங்கேயே விட்டோமா வளைவில்? காட்டு எருமை அது பாரு, மேலே ஃபுல்லாக மேய்து பாரு. மேலே போனால் தெரியுமா நண்பா? பைசன் பாடுறா, அதோ பாரு ஃபுல்லாக மேய்து பாரு. அதோ பாரு, நேராக பாடுறா, கேப்பியாக மேய்து பாடுறா. காந்தலூர்லேயே விளாக் எடுத்தோம் நம்ம. ஸோ காய்ஸ், பைசனையும் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து வியூ பாயிண்ட் பார்க்க போகிறோம். ஏன்னா நாங்கள் காந்தலூரில் பைசன் பக்கத்தில் போய் நாங்கள் விளாக் எடுத்தோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலி போட்டு இருந்தது பக்கத்தில் பைசன் வந்து நாங்கள் போய் டப்புன்னு ஒரு விளாக் பண்ணோம். மச்சான் வெக்க பண்ணு போயிட்டான். என்னென்னா காட்டாதீங்க ப்ரோ, ஷை டைப் இன் மை லைஃப்னு சொல்லி போயிட்டான். அன்றைக்கி மச்சான் மட்டும் முகத்தை காட்டியிருந்தானா ஒன் ஆஃப் த ட்ரெண்டிங் வீடியோவாக போயிருக்கும் அது. ஏன்னா அவ்வளோ க்ளோஸாக இருந்தான் எங்கள் பக்கத்தில். கோச்சி அவன் ரொம்ப ஷையாகி போயிட்டான். ஸோ வி கோயிங் டு ஹெவன்.
நான் எப்பயுமே அதை தான் சொல்லுவேன். ஒரு மச்சேந்திரன் இல்லை, வந்ததுக்கு பைசன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஓ மை காட், வாட் இஸ் திஸ் கைஸ்? மக்களே என்னது இது, அருமை. இருங்க இருமச்சி. ஓஹோ guys, look at this view. ஐயோ ஒன்றுமே பண்ண முடியாது காய்ஸ்ன்ற மாரி இது. எக்ஸ்ப்ளோர் பண்ணாத விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் நம்ம ட்ரெண்டிங் ட்ராவலர்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இருக்காங்களா? என்னண்ணா ஆ போய் வேஸ்ட் உள்ள விட மாட்டான். பகாசுரம் மலைக்கா? ஆமாம். ஏன் விட மாட்டாங்க? அலௌடு இல்லை. அலௌடு இல்லையா? ஆமாம், அலௌடு இல்லையா? டைம்லெஸ் ஃபோட்டோ சூப்பராக. நான் மேகம் எவ்வளோ அழகாக போது வர்றான். போகலாம் வா, என்ன நடந்ததை பார்த்தலாம் வா. வாய்ப்பு இருக்குது, பார்ப்போம். ஹவு டு சேவ் மைலேஜ், லுக் அட் திஸ் கைஸ். அதுக்காக ரொம்பலாம் இது பண்ணாதீங்க. ஓ மை காட், வட்டவாடா மாதிரியே இருக்குது. ஆனால் வட்டவாடா இதோட மோசம்லாம் கிடையாதுங்க. வட்டவாடா யோயோ, வட்டவாடா மோசத்துலேயே மோசம். என்றும் வட்டவாடா தான். அவங்க இப்போ தான் வந்து நிதி ஒதுக்கிக்கிறாங்களா அவங்களுக்கு ரோடு போடுறதுக்கு. 30 கோடியே சம்திங் சொன்னார் அந்த அண்ணன், டீ கடைக்கார அண்ணன். 30 கோடி செமப்பற ரோடுங்க அது. போகிறது வேஸ்ட்டுன்றாங்க அந்த அண்ணன். போவோமே, இவ்வளோ தூரம் வந்துட்டு ரிட்டன் போகிறது நம்ம பழக்கமே கிடையாது. என்ன நடந்தாலும் பார்க்கலான்ற ஒரு பழக்கம் தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ எக்ஸ்ப்ளோர் எனிவேர் எவ்ரிவேர் எனி டைம். யார் என்ன சொன்னாலும் எக்ஸ்ப்ளோர் நம்ம பண்ணிகிட்டே தான் இருப்போம். அதை யாராலும் தடுக்கவும் முடியாது, கெடுக்கவும் முடியாது. How my trip partner find out this place நே தெரில. என் பார்ட்னர் எப்படி இதை ஃபைண்ட் அவுட் பண்ணா அப்படின்னு ஜஸ்ட் ஷாக்கிங்காக இருக்குது. எங்கடா வியூ பாயிண்ட்டு போயிட்டே இருக்கு கீழே. ஓஹோ, ஒரு மினி ஊரே இங்கே வச்சுருக்காங்க, யாருக்கும் தெரியாமல் ப்ரைவேட்டாக. பக்காசோரா வியூ கண்டிப்பாக எல்லாருமே விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ டிராஃபிக் ஆகாதீங்க மினிமம். இது எத்தனை பேருக்கு ட்ரெண்ட் ஆகும்னு தெரியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண தாராளமாக வரலாம். வியூ வந்து பார்க்க வரீங்களோ இல்லையோ, இந்த ரோடை சத்தியமாக ஒன் டைம் வச்சு நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது. ஃபைனலாக வந்துட்டோம். இங்கு செல்ல அனுமதி இல்லை, மீறி செல்லுவோர் மீது தமிழ்நாடு வனச்சட்ட மற்றும் வன உரிமையாளர் பாதுகாப்பு 1992 வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, தண்டிப்போர் அடுத்து 1972 படி தண்டிக்கப்படுவீர்கள். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது, புரியல. உள்ளே போகலான்னு போட்டுறாங்களா? சோலி முடிச்சு. ஃபைனலாக நாங்கள் வியூ பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணுமா இல்லையான்னு தான் இங்கே கதையே. பயன்றது நம்ம பரம்பரைக்குன்னு இருக்கக்கூடாது. நம்ம யார் ட்ரெண்டிங் ட்ராவலர்ஸ். ஆமாம், மனசுக்குள்ளே பயம் இருக்குது. இதுக்கு மேலே தைரியம் இல்லை எங்களுக்கு. ஆனால் வியூ உடச்சி போட்டு போயிருக்குது. வியூ இல்லாத ஒரு இடத்துக்கு போய் ஏமாற்றத்தை கண்டு நண்பர்களோட ஃபைனலாக கண்டுபிடிச்ச நம்ம என்ன இடம் இது?
மக்காப்பாரியா